இன்றைக்கு பார்க்குறது ஒரு ரைடிங் ஸ்கூலுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான 3 ஆப். ஒரு டெமோ உண்டு. இந்த 3 விஷயம் இருக்கணும். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப் இருக்கணும், அட்மின் ஆப் இருக்கணும், டேஷ்போர்ட் இருக்கணும். இது ஏற்கனவே வச்சு நடத்துகிற ஆக்கள் இல்லது ஏற்கனவே புதுசாக ரன் பண்ண விரும்புகிற ஆக்களுக்கு இந்த 3 விஷயம் கட்டாயம் இருக்க வேணும். இந்த 3 விஷயத்தில் ஒன்று வேகமாக பார்ப்போம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்னு இருக்குது பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஆப்பில் இவருக்கு நார்மலாகவே இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுவார். லாகின் பண்ணால் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். அவருக்கு இருக்கும். இல்லை அவர்கிட்ட ஹோம் பேஜ் வருது பாருங்கள். அது புக்கிங் கண்டா அவர் எப்போ புக் பண்ணியிருக்கிறார் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். யார் அவர் பழக்கிறார் அந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். அதை விட லெசன் வரும். லெசன் எப்போ இருக்குது முடிஞ்ச லெசன்கள் எல்லாம் பார்க்கலாம். கேன்சல் பண்ண போகிறார், இல்லாட்டி வார அடுத்த டைம் புக் பண்ணது எல்லாமே இருக்குது. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேமெண்ட்டுகள் லிங்கல் பார்க்கலாம். எப்படி புக்கிங் பண்ணால் 5 கிளாஸுக்கு கண்டா எவ்வளோ இருக்குது, 10 கிளாஸுக்கு கண்டா எவ்வளோ இருக்குது, அதுகளெல்லாம் டீட்டெயில்ஸ் சீப்பாக ப்ரைஸ்கள் எப்படி வேணுமன்றதெல்லாம் இருக்குது. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. இவர் பேமெண்ட் பண்ணினது என்னென்ன டீட்டெயில்ஸ் பே பண்ணியிருக்கார், அந்த ரெசிப்ட் சிஸ்டம் எல்லாம் எல்லாமே இந்த ஆப்புக்குள்ளேயே இருக்குது. அடுத்த அலர்ட் வருது. அலர்ட் வந்து இவர் கேன்சல் பண்ணினாலோ இல்லாட்டி அவையில் அகாடமியில் கேன்சல் பண்ணி சேஞ்ச் பண்ணாலோ இவருக்கு எல்லா அலர்ட்டுமே அவருக்கு போகும். அடுத்து அவர்கிட்ட ப்ரொஃபைல் இருக்குது, அவரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதனுடைய ப்ரொஃபைல் இதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அடுத்து 2வது விஷயம் பார்க்கணும், கட்டாயம் இருக்க வேண்டியது இன்ஸ்ட்ரக்டருக்கு இருக்கிறது. அது வந்து ஓப்பன் டெமோ பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. அவர்கிட்ட பேர்லேருந்து விவரங்கள் என்னென்ன எப்போ மாதம் எவ்வளோ எடுத்துருக்கிறார், என்ன சம்பள டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அவருக்கும் எப்போ புக் பண்ணியிருக்கிறோம், எப்போ அவருக்கு என்னென்ன கிளாஸ் புக் பண்ணியிருக்கிறோம்னு தெரியும். இந்த டெமோவில் கிளிக் பண்ணாருன்னு சொன்னால் மண்டேயில் என்னென்ன கிளாஸுக்கு புக் பண்ணியிருக்கிறார், டியூஸ்டேயில் என்ன யாருக்கு புக் பண்ணியிருக்காரு, என்ன டைம் புக் பண்ணியிருக்காரு, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வரும். அடுத்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸுமே அவருக்கு வரும். ஒரு பேக்கில் யார் புக் பண்ணியிருக்க எப்போ புக் பண்ணியிருக்கிறது, அவர்கிட்ட இதுகள் அவர்கிட்ட எப்போ முடிஞ்சுது, அப்டேட் ப்ராசஸிங் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இது அடுத்த விஷயம் வந்து இவர் அதால் புக் பண்ணப்பட்டால் இவருக்கு வந்து இவர் கேன்சல் ரிஜெக்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும் இதில் யாருக்கு இதுன்றவன். இப்போ அடுத்த கிளாஸ் எப்போ இருக்குது, கம்ப்ளீட் பண்ணால் முடிஞ்சது கம்ப்ளீட் முடிஞ்சுது ரெண்டு வரும். அடுத்தது அவர் நீங்கள் அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இதில் நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டீட்டெயில் முடிஞ்சதெல்லாம் முழுக்க டீட்டெயிலும் பேப்பர் ரிப்போர்ட் மாதிரி எல்லாமே இருக்கும். ஒருத்தர் எழுதி வைக்க தேவையில்லை, எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கும். அவர்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நாங்கள் அடுத்த விஷயம் வந்து கட்டாயம் இருக்கும், அட்மின் இருக்கும், டேஷ்போர்ட். இதை நீங்கள் கம்ப்யூட்டராக வச்சு யூஸ் பண்ணலாம், அட்மின் ஆப்பாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் 3 விஷயம் இருக்குது. டேஷ்போர்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் விவரம் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்கள் எல்லாமே இருக்குது, புக்கிங் இருக்குது, இப்போ யார் புக் பண்ணியிருக்கணும்னு தெரியும். அந்த கேலண்டரில் ஃபுல்லாக யார் இப்போ புக் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே கேலண்டர் பார்க்கலாம். லெசன் இதில் பேக்கேஜ் இப்போ அவர் 5 பேருக்கு 5 கிளாஸுக்குன்னு சொன்னால் எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படி அப்படின்னா நீங்களே டேஷ்போர்ட் ஓனராக வச்சுக்கிறவர் ஓனர் வந்து அதை எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அவர் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பேமெண்ட் முழு விவரங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது யாராவது பே பண்ணியிருக்கிறேன், நடந்தது பேமெண்ட் இதுகள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். மற்றது கமிஷன் இவை இன்ஸ்ட்ரக்டருக்கு பே பண்ணிப்போம், மிச்ச காசு எப்படி இருக்குமோ இவ்வளவு என்ன இத்தனை % அவர்கிட்ட எடுக்கணுமன்ற எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் இருக்கும். வெஹிக்கிள் வந்து வளர்க்குறவருக்கு வந்து வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் என்னென்ன இதில் இருக்குது, எம்ஓடி பாஸா இல்லாட்டி டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அவர் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ முடியுது என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி தான், வெஹிக்கிள் சம்மந்தமான டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும். எத்தனை நாள் தவறப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மெசேஜ்கள் போகும். இல்லை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா அவருக்கு உங்களை இது முடிய போகிறது இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ரிப்போர்ட் இது அட்மினுக்குரியது தான், ஓனருக்குரியது. அவர் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். எவ்வளோ மந்த் நீ வந்திருக்குது, பே அவுட் இதுன்னு இதெல்லாம் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். இதில் இருக்குது நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணார், இன்ஸ்ட்ரக்ஷன் கேன்சல் பண்ணார், என்னென்ன நடக்குது, இவருக்கு அலர்ட் வந்தால் எல்லா இதுகளும் பார்த்துக்கொள்ளலாம். இதுலேயே ஆட்டோமேட்டிக் ஆப்புக்கும் வரும், டேஷ்போர்ட்டுக்கும் வரும். செட்டிங்கில் அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அவருடைய ஸ்கூலில் நடக்கிற இடங்கள் அது இதுகள் எல்லாமே இதில் வேண்டி கொள்ளலாம். இவ்வளோ தான் இருக்கிற பேசிக்காக இருக்க வேண்டிய விஷயம். அது யாருக்காவது இது சம்மந்தமாக நாங்கள் ரன் பண்ணிடுறோம் அல்லது ரன் பண்ண போகிறோம்ன்ற ஆக்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.